பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம் முன் சென்று நடத்துவாரே. I've selected a passage that is very well known to all Christians. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நன்றாக அறிமுகமாக இருக்கிறதான ஒரு பகுதியை இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். Some years ago when I went to Singapore, I saw a shop that is called John 3:16. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் சிங்கப்பூர் சென்றபோது அந்த இடத்துல ஒரு கடையை பார்த்தேன். அது யோவான் 3:16 என்று எழுதப்பட்டிருந்தது. First I thought it may be a joke. முதலில் நான் நினைத்தேன் இது ஏதோ நகைச்சுவைக்காக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று. Actually I was searching for certain parts for these sounds here in Trichy. உண்மையை சொல்லப்போனால் திருச்சிக்காக சில சவுண்டுக்கான காரியங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். And I came into this huge building and suddenly I see a shop, John 3:16. அங்கே ஒலி அமைப்புகளுக்கான காரியங்களை நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல யோவான் 3:16 என்று எழுதப்பட்டிருந்த ஒரு இடத்தை பார்த்தேன். I think this is the most well known verse all across the nations. நான் நினைக்கிறேன் உலகமெங்கிலும் எல்லாருக்கும் மிக நன்றாக தெரிந்த ஒரு பிரபலமான வசனம் இது. Actually it's the gospel in a nutshell. இது சுவிசேஷத்தை ஒரு சிறு பகுதியிலே அது சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. The greatest God of this universe making the best offer to the human race. இந்த முழு அண்ட சராசரத்தினுடைய தேவன் மனுக்குலத்துக்காக அவர் செய்ததான மிக சிறப்பான காரியங்களுடைய சுருக்கம். And giving away his most precious son for the sake of humanity. அதே போல மனுக்குலத்துக்காக தம்முடைய விலையேற பெற்ற குமாரனை அவர் கொடுத்ததான ஒரு காரியம். And this invitation is going to be for everyone in this world. இந்த அழைப்பிதழானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's not a special invitation for certain people in this world. இது இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதான ஒரு அழைப்பிதழ் அல்ல. Everyone who wants to come to the Lord Jesus Christ. ஆனால் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வர விரும்புகிறதான ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு அழைப்பிதழாய் இருக்கிறது. For everyone this offer has been made to the human race. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And whether you belong to the American continent or to the Australian continent. ஒருவேளை நீங்க ஆஸ்திரேலியா கண்டத்தைச் சேர்ந்தவரோ அல்லது அமெரிக்கா கண்டத்தைச் சேர்ந்தவரோ யாராக இருந்தாலும் சரி, This offer is open to everyone. இந்த வேண்டுகோளானது எல்லாருக்காகவும் திறந்து But the வைக்கப்பட்டிருக்கிறது. problem is, I found out John 3:16 is a well-known verse to almost all the Christians in this world. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் உலகத்தின் தேசமெங்கிலும் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வசனம் மிக நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட, But for me personally, John 3:15 is the most pivotal verse in this area. என்னை பொறுத்தவரைக்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:15 வசனம் மிக மிக இந்த பகுதியிலே முக்கியமானது என்று நான் Very நினைக்கிறேன். hardly we hear messages on John chapter 3 verse 15. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:15 வசனத்தை குறித்ததான பிரசங்கங்களை நாம் அடிக்கடியாக கேட்பதில்லை. What impresses me about the mission of the Lord Jesus Christ. என்னை பொறுத்தவரைக்கும் என்னை மிகவும் அதிகமாக கவர்கிற காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். Jesus took a lot of time even to speak to individuals. இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட நபர்களிடத்தில் பேசுவதற்கு கூட மிக அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். Sometimes when God begins to use you in ministry, சில நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தில் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும். we think I cannot go for small meetings. நாம் நினைக்கிறோம் நான் சின்ன சின்ன கூட்டங்களுக்கு எல்லாம் போக முடியாது. House groups meetings, I'm not very interested. ஒருவேளை வீடுகள் நடக்கிற கூட்டங்களா அதிலெல்லாம் ஒன்றும் எனக்கு அதிகமான விருப்பம் கிடையாது. How can I come to the second service on Sundays? எப்படி ஞாயிற்றுக்கிழமையில இரண்டாம் ஆராதனைக்கு நான் வர்றது? Yeah, the first and third are okay. முதல் ஆராதனை மூன்றாம் ஆராதனை பரவாயில்ல. But the second is very interesting. ஆனா ரெண்டாம் ஆராதனையில வரும்போது தான் அங்க வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. I'm speaking from practice, from everything what I hear all around. சாதாரணமா நான் கேள்விப்படுகிற காரியங்கள் இருந்து நான் சொல்லுகிறேன். Oh, I have such a great anointing. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் At இருக்கிறது. least 50,000 people must be there. குறைஞ்சது நான் வந்தேன்னா அந்த இடத்துல ஒரு 15,000 பேராவது இருக்கணும். But the time Jesus spent with his own disciples. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட செலவழித்ததான I நேரம். think he is the best mentor that you can ever hear in human history. மனுக்குலத்தினுடைய வரலாற்றிலேயே மிகச் சிறப்பான ஒரு தலைவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்ல முடியும். Just taking 12 people ஜனங்களை சமமாக நடத்துவது, and knowing that one fellow is really going to deceive him, ஒரு நபர் நிச்சயமாக ஒரு நாள் என்னை வஞ்சிக்கப் போகிறார் என்று தெரிந்தும் கூட, knowing the character, knowing the deficiencies, அவருடைய குணநலத்தை தெரிந்து அவருடைய குறைவுகளை தெரிந்திருந்தும், but still entrusting
and taking so much of time into the lives of these individuals. இருந்தாலும் கூட இந்த தனிப்பட்ட நபர்களை மிகவும் நம்பி அவருடைய கரங்களிலே நிறைய காரியங்களை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். Taking a long time to speak with the lady at the well, Samaritan woman, for example. அதே போல உதாரணமாக கிணற்றருகே இருந்ததான சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே பேசுவதற்கு ஆண்டவர் நீண்ட நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். Purposefully planning this meeting with this particular lady. இந்த குறிப்பிட்ட சகோதரியை அவர் சந்திக்கும்படியாகவே அவர் நேரத்தை எடுத்து ஒரு நோக்கத்துடன் அந்த இடத்திலே வந்திருந்தார். When all the world is just leaving her alone, இந்த உலகம் முழுவதும் அந்த பெண்ணை தனியாக விட்டு விடும்போது all the world is despising her, இந்த முழு உலகமே அவளை மிக மோசமாக நடத்தின போதும், but Jesus planning the entire journey to meet this one single woman at the well. ஆனால் அந்த கிணற்றருகே அந்த ஒரே ஒரு பெண்ணை சந்திக்கும்படியாக ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து And when you go to செல்வார். the 3rd chapter, he meets a man called Nicodemus. அதே போல 3ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது அங்கே நிக்கதேமு என்கிறதான ஒரு மனுஷனை நாம் I சந்திக்கிறோம். think almost every one of you has heard this name Nike. நைக்கி என்கிறதான இந்த பெயரை நம்ம எல்லாருமே Many கேள்விப்பட்டிருக்கோம். of us wear these shoes or training suits. அநேகர் பயிற்சிக்கான உடைகள் அல்லது காலணிகளை அணியும் போது அதில் நைக்கி என்கிறதான பெயரை நீங்க பார்க்க But முடியும். do you know this name means success or victory? அதான் நைக்கி என்று சொல்லும் பொழுது அது வெற்றி என்று ஒரு அர்த்தம் உள்ளது. It's actually a Greek word இது ஒரு கிரேக்க வார்த்தை. and it means victory. அப்படி என்று நைக்கி என்று சொல்லும் பொழுது வெற்றி என்று நாம் சொல்ல முடியும். And Nicodemus means he is a person of the victory of the people. இந்த மனுஷன் ஜனங்களுடைய வெற்றி என்று சொல்லப்பட்டதான ஒரு மனுஷன். Because demos means people. ஏனென்றால் தேமோஸ் என்று சொல்லும் பொழுது மக்கள் என்று அர்த்தம். Nike means victory. நைக்கி என்று சொல்லும் பொழுது வெற்றி என்று அர்த்தம். And his name means victory of the people. எப்போ நிக்கதேமு என்று சொல்லும் பொழுது ஜனங்களுடைய வெற்றி என்று அந்த மனுஷனுக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. He's a Jewish person and an elderly person. இந்த மனுஷன் வயது நிறைந்தவர், அதே போல யூத மதத்தில் சேர்ந்தவர். History says he's the 3rd richest person. He was the 3rd richest person in Jerusalem. வரலாறு சொல்லுகிறது எருசலேமிலே இவர்தான் 3வது ஐஸ்வர்யவானாக இருந்திருக்க வேண்டும். He's a Pharisee trying to keep the laws of God in his life. இந்த மனுஷன் ஒரு பரிசேயனாக இருந்தான், தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதிலே தீவிரமானவனாக இருந்திருக்க வேண்டும். Yes, this word pharas means being separated unto God. ஃபாராஸ் என்று சொல்லும்போது அது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். And this is where the word Pharisee comes into being. அந்த வார்த்தையிலிருந்து தான் பரிசேயர்கள் என்கிறதான வார்த்தை He wanted வருகிறது. to be separated unto God. இந்த நபர்கள் தேவனுக்காக தங்களை பிரித்தெடுத்துக் கொண்டவர்கள் என்று Yes, they சொன்னார்கள். tried hard to keep the commandments of God. நிச்சயமாகவே தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே அவர்கள் விருப்பம் And கொண்டிருந்தார்கள். when they could not keep up to the laws of God, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியாத போது and then they began to be hypocrites in society. அதற்கு பிற்பாடு சமுதாயத்திலே அவர்கள் மாய்மாலக்காரர்களாக மாற The ஆரம்பித்தார்கள். word hypocrite in those days means acting. அந்த நாட்களிலே மாய்மாலக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அது நடிகர்கள் என்று கூட அழைக்கப்பட்டது. Every actor on the stage was called a hypocrite. மேடையிலே நடித்த ஒவ்வொருவருக்குமே அந்த நாட்களிலே மாய்மாலக்காரர்கள் அல்லது ஹிப்போக்ரிட் என்ற He பெயர் was இருந்தது. trying to please God but became a hypocrite இந்த sometimes. நபர் தேவனை பிரியப்படுத்த விரும்பினார், அதே வேளையிலே ஒரு மாய்மாலக்காரனாக கூட He மாறியிருந்தார். is a member of the ruling council. இந்த நபர் அந்த நாளிலே ஆலோசனை சங்கத்திலே ஒரு அங்கத்தினராக இருந்திருக்க He வேண்டும். has all authority in his hands over the nation. அதே போல இந்த தேசத்திலே எல்லா அதிகாரமும் இந்த மனுஷனுக்கு இருந்திருக்க வேண்டும். He has succeeded well in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாக வெற்றிகளை பெற்றுக்கொண்டவர். A popular person in Israel. அதே போல இஸ்ரவேல் தேசத்திலே மிகவும் ஒரு பிரபலமான நபர். He is a well-educated, erudite person, for example. நன்றாக தன்னுடைய வாழ்க்கையிலே படித்த ஒரு நபராக இருந்திருக்க And வேண்டும். he is a person who has accomplished so much in society. அதே போல சமுதாயத்திலே நிறைய காரியங்களை சாதித்த மனிதனாக கூட இருந்தார். And this person who has reached such heights in human society. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மனித முறைமையின்படி மிக உயரமான இடத்தை அவர் அடைந்திருந்த போதும் கூட One day he decides to go to a Galilean, maybe who has never been to school. ஒரு நாள் அவர் முடிவு செய்தார் ஒரு கலிலேயனை சந்திக்கும்படியாக. ஒருவேளை அவர் பள்ளிக்கூடத்துக்கு கூட இதுவரைக்கும் போயிருக்காமல் இருந்திருக்கலாம். You know, northern Israel was not well known for highly placed people. சாதாரணமாக வடக்கு இஸ்ரவேல் பகுதியை பார்க்கும் பொழுது அங்கிருந்தவர்கள் அதிகமாக சமுதாயத்திலே உயர்ந்த நிலைமையில் இருந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. It was a place of darkness where the light of Jesus has to come down one day. இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக இருளிலிருந்து ஒரு பகுதியாகத்தான் அந்த நாட்களிலே கலிலேயா இருந்து This வந்தது. is what the prophecy of the book of Israel says, Isaiah says actually. இதைத்தான் ஏசாயாவின் புத்தகத்தினுடைய தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. You know, sometimes people say, especially in the West, I heard this again and again.
அநேக நேரங்களிலே மேற்கத்திய நாடுகளிலே இதை நான் அடிக்கடியாக கேள்விப்பட்டிருக்கிறேன். When you are beginning to follow Jesus in your life, for example, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யும் போது, the day I left the banking and insurance company to follow Jesus completely, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றும்படியாக என்னுடைய வங்கியிலே நான் பணிபுரிந்ததான அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து நான் வெளியே வந்தேன். my boss asked me, "Hey, where are you going to? அப்பொழுது என்னுடைய தலைவர் என்னை பார்த்து கேட்டார், நீ எங்கே போகிறாய்? What are they giving you? நீ போகிறதான இடத்திலே உனக்கு எவ்வளவு சம்பளம் I தருகிறார்கள்? will match anything what they are giving you. Don't worry about this." உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்களோ அதற்கு விட அதிகமாக கொடுப்பேன், அதை பற்றி கவலைப்படாது என்று சொன்னார். I said, "You can never match the things that he is going to do for me." ஆனால் நான் சொன்னேன், அவர் எனக்கு கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒருபோதும் கொடுக்க முடியாது என்று சொன்னேன். And when he asked, "Who is this company? Who is this person?" அவர் என்னை பார்த்து கேட்டார், நீ வேலைக்கு போகிறாயே, அவர் எந்த கம்பெனியை சேர்ந்தவர் என்று When கேட்டார். I said Jesus, he just burst into laughter. நான் இயேசு கிறிஸ்து என்று சொன்ன உடனே என்னுடைய தலைவர் அப்படி சத்தமிட்டு சிரிக்க ஆரம்பித்தார். "Oh, you are also one of these weak people in this world." இந்த உலகத்துல ரொம்ப பலவீனமா ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்காங்களே, அவங்களோட நீயே சேர்ந்துட்டியா? "Oh, because only weak people need religion. பலவீனமானவர்களுக்கு தான் ஒரு மதம் தேவை என்று Weak சொன்னார். people always seek the protection of God in their lives." பலவீனமானவர்கள் தான் எப்பொழுதுமே தேவனுடைய பாதுகாப்பை தேடுவார்கள் என்று He சொன்னார். said, "I thought you were an intelligent person." நான் நினைச்சேன் நீ ஒரு புத்திசாலி என்று. I said, "Yes, I am intelligent. That's why I am leaving." நான் சொன்னேன், நான் புத்திசாலியா இருக்கிறதுனால தான் இந்த இடத்தை விட்டு போகிறேன் என்று சொன்னேன். Maybe you do not understand my decision today. ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய முடிவை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். Do you know why I'm telling you? Because when you look into the life of this person, இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கும்போது he required nothing in this world. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தேவை என்று சொல்லி எதையும் சொல்லிவிட You முடியாது. know, he has achieved everything what a person normally can in society. இந்த மனுஷன் சாதாரணமாக சமுதாயத்திலே ஒரு மனுஷன் அடையக்கூடிய எல்லா வெற்றியின் உயரங்களையும் அடைந்திருந்தார். He has reached the zenith, actually the zenith of his entire career. அந்த பகுதியிலே ஜன்னத் என்று அழைக்கப்படுகிறதான No, or the topmost position. The topmost position. அந்த நாளிலே மிக உயர்ந்த பதவியிலே அந்த யூத குலத்தில் அவர் இருந்திருக்க வேண்டும். And he was not a weak person. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு பலவீனன் என்று சொல்ல முடியாது. Even though he has achieved everything in his life, ஒருவேளை இந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அடைந்திருந்தாலும் கூட, still one day he had the desire in his heart to speak with Jesus. இருந்தாலும் கூட ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேச வேண்டும் என்கிறதான விருப்பம் இவருக்கு வந்தது. Yes, the teachings of this man is wonderful. ஆம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த எல்லா விதமான உபதேசங்களும் அற்புதமானதாகத்தான் இருக்கின்றன. But when I see everything what this man is doing around, ஆனா இந்த மனுஷன் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நான் பார்க்கும்போது, surely this person should come from God. நிச்சயமாகவே இந்த மனுஷன் தேவனிடமிருந்து வந்தவராகத்தான் இருக்க வேண்டும். This person who is following the Jewish religion right now, இந்த மனுஷன் இப்பொழுது யூத மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். but now he has a burning desire to meet the Lord Jesus Christ. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்கிறதான ஒரு ஆழமான விருப்பம் அவருக்குள்ளே இருக்கிறது. And one day he finishes every job and says, "In the night I will go and meet Jesus." ஒரு நாள் தன்னுடைய எல்லா வேலைகளை முடித்த விட்பாடு அவர் சொல்லுகிறார், நான் போய் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாக You know, வேண்டும். sometimes people will say he didn't want to be identified. That's the reason why he went into the night. சில நேரங்களிலே ஜனங்கள் சொல்லுவார்கள், நிக்கதேமு பகலிலே சென்றிருந்தால் அவரை அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் என்று நினைத்துத்தான் அவர் இரவிலே சென்றிருக்க வேண்டும் என்று No, சொல்லுவார்கள். Jewish leaders never did this. சாதாரணமாக யூத தலைவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். They had a lot of work during the daytime, அவர்களுக்கு பகல் நேரங்களிலே நிறைய வேலைகள் இருக்கும். especially this man with so much of responsibilities. நிச்சயமாக இந்த மனுஷனுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்திருக்க He வேண்டும். said, "No, I will do everything, accomplish everything, and then go to the Lord Jesus." அவர் நினைத்தார், என்னுடைய எல்லா வேலைகளையும் பொறுப்புகளையும் பகலிலே முடித்துவிட்டு அப்புறம் நான் இயேசுவை பார்க்க For போகிறேன். he knew there is something missing in my spiritual life. அவருக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று I குறைவாயிருக்கிறது. have repented of my sins, என்னுடைய பாவங்களிலிருந்து நான் மனம் திரும்பி இருக்கிறேன். but there is no glimpse of anything called being born again. ஆனா என்னுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்ததற்கான அந்த வெளிச்சத்தை நான் கொஞ்சம் கூட அனுபவிக்கவே I do இல்லை. not know what born again really means. மறுபடியும் பிறப்பது என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. Dear brothers and sisters, I do not know where you stand in your spiritual race right now. கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நீங்கள் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு You can have everything in your personal life, ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களால் எல்லாம் செய்து முடித்திருந்திருக்க but there முடியும். can be still a gaping hole in your heart seeking for something.
இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருக்கும். You know, maybe no one understands you who are around you. உங்களை சுற்றியும் இருக்கிற நபர்கள் ஒருவரும் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். But you know in your deep in your heart there is something really missing. ஆனால் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏதோ ஒன்று எனக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. And so when you came to the Lord Jesus Christ, எனவே கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் இந்த நபர் வந்தபோது he said, Lord, we know one thing. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஒரு காரியம் எனக்கு நன்றாக தெரியும். You are a wonderful teacher. ஆண்டவரே, நீர் ஒரு நல்ல போதகர். When I see all the things that are being accomplished through you, ஏனென்றால் மூலமாக செய்யப்பட்ட காரியங்களெல்லாம் நான் கேள்விப்பட்ட போது it surely must be that God has sent you. நான் நினைத்தேன், தேவன் தான் நிச்சயமாக உங்களை அனுப்பி இருக்க வேண்டும். Jesus listens to these few words now. இயேசு கிறிஸ்து இந்த மனுஷன் சொல்லுகிறதான சில வார்த்தைகளை கேட்கிறார். And as soon as Jesus begins to speak to this man, அதற்கு பிற்பாடு இந்த மனுஷனோடு கூட இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்த the உடனே first time he spoke, there were only 30 words. ஆரம்பத்திலே 30 வார்த்தைகளை மாத்திரம் இயேசு கிறிஸ்து பதிலாக சொல்லுகிறார். No, Nicodemus spoke 30 words in the first time. முதலில் நிக்கதேமு 30 வார்த்தைகளை மாத்திரம் பேசுகிறார். And as Jesus carries on the second time, he speaks 20 words. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கும்போது மறுபடியுமாக நிக்கதேமு 20 வார்த்தைகளை மாத்திரம் And for the பேசுகிறார். third time, he just speaks 4 words. கடைசியாக மூன்றாவது முறையாக 4 வார்த்தைகளை மாத்திரம் Do you நிக்கதேமு know when you பேசுகிறார். stand before God, every mouth will be shut? நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது எல்லா வாய்களும் அடைக்கப்படும். உங்களுக்கு தெரியும். We will come and say, Lord, we know something about you. நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை பற்றி ஒரு காரியத்தை நன்றாக அறிந்திருக்கிறேன். You are a man being sent by God. நீர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நான் You are அறிந்திருக்கிறேன். a wonderful teacher. நீர் ஒரு அற்புதமான ஒரு போதகர். And when I say this, you must be a really happy person right now. நான் உம்மிடத்தில் பேசும் பொழுது நீர் மிகவும் சந்தோஷப்படுவீர் என்று நான் நினைக்கிறேன். No, he said, there's something missing in your life. இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையிலே தவறுகிற ஒரு காரியம் When உண்டு. you want to see the kingdom of God, நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண when விரும்பினாய், you want to step into the regiment of God, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய எல்லைக்குள் நீ கால் வைக்க விரும்பினால், there's something missing. You have to be born again. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் குறைவாய் இருக்கிறது. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். Oh, is born again means for a special type of people in this world? மறுபடியும் பிறக்கிறது என்பது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் தேவைப்படுகிற ஒரு காரியமா You know, இருக்கிறதா? in certain nations, this word born again has something negative to it, I tell you. ஒரு சில குறிப்பிட்ட தேசங்களிலே மறுபடியும் பிறப்பது என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு மிகவும் பாதகமான ஒரு காரியமாக On the தோன்றுகிறது. one side, it's a very highly moral group, ஒரு பக்கத்திலே அவர்கள் முற்றிலும் சுய நீதிமான்களாக இருப்பார்கள். but sometimes the society is not very happy about them. இன்னொரு புறத்திலே அவர்களை பற்றி சமுதாயம் மிகவும் சந்தோஷப்படாது. Yes, you really respect me as a teacher. நிச்சயமாகவே என்னை ஒரு போதகராக நீங்கள் மதிக்கிறீர்கள். Yes, that is wonderful. அது நல்லதுதான். Yes, I am a rabbi. நான் நிச்சயமாக போதகர் தான். But at the same time, you must know one thing. ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். I came from heaven. நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். I have lived long enough there to know what's happening there in the house of the Father. என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை நான் மிக நன்றாக You know, அறிந்திருக்கிறேன். it's the same to every one of us this evening. இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இது உண்மையாக இருக்க For முடியும். example, if you're going to come down here from Chennai, for example, உதாரணமாக ஒருவேளை சென்னையிலிருந்து நீங்க இங்க வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் you will know so many facts about the city. நிச்சயமாகவே அந்த பட்டணத்தை குறித்ததான ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். Many of you will know every area of the city, for example. ஒருவேளை உங்களில் அநேகருக்கு அந்த சென்னை பகுதியினுடைய அநேக இடங்களை நீங்கள் அறிந்து And this is வைத்திருக்கிறீர்கள். what God makes very clear at the beginning of this conversation. இதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல மிக தெளிவாக தன்னுடைய கலந்துரையாடலின் போது சொல்லுகிறார். Nico, you don't need much more teaching right now. நிக்கதேமுவே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் அநேக உபதேசங்களை நீ இன்னும் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். You know, you don't need any more teaching right now. உனக்கு இனிமேல் எந்த உபதேசமும் தேவையில்லை. You are a Pharisee. You know the Old Testament. நீ ஒரு பரிசேயனாக இருக்கிறாய். உனக்கு நன்றாக பழைய ஏற்பாடு தெரிந்திருக்க You are வேண்டும். a highly experienced elderly person. உன்னுடைய வாழ்க்கையில மிகவும் அனுபவமிக்க ஒரு உயர்ந்த ஒரு ஆசிரியராக You are a இருக்கிறாய். very intelligent person. மிகவும் புத்திசாலியாக கூட இருக்கிறாய். But the problem is you do not know that you must be born again. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியவில்லை. This person, what you are right now, இப்பொழுது நீ இருக்கிறதான நபர் is not going to exist anymore. அது இனிமே உன்னோடு கூட இருக்க போவதில்லை. But in order to come into my kingdom, ஆனா என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ you வரும்படியாக are going to be a new person totally.
நீ மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு புது மனிதனாக மாற வேண்டும். You know, sometimes we have certain notions about being born again. சில நேரங்களிலே மறுபடியும் பிறப்பது என்று சொல்லும் பொழுது சில குறிப்பிட்ட காரியங்களை நாம் அறிந்து Dear வைத்திருந்திருக்கலாம். brothers and sisters, when you come into a relationship with Jesus, அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவில் நீங்கள் வரும்போது, as the eyes of your hearts are being enlightened, உங்களுடைய இருதயத்தினுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படும் போது, you begin to see things that you've never seen until now. இதுவரைக்கும் பார்க்காத சில காரியங்களை நீங்கள் பார்க்க God ஆரம்பிக்கிறீர்கள். reveals certain things to you that you've never seen before. ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த It's ஆரம்பிக்கிறார். almost like entering into the tabernacle that Moses built in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே மோசே கட்டி வைத்ததான அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு அனுபவமாய் இருக்கிறது. Outside at the courtyard, there is a big vessel to wash yourselves after the sacrifice. வெளிப்புறத்திலே அந்த இடத்திலே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கிறது. அங்கே பலி செலுத்தின உடனே தன்னை கழுவி கொள்ளும்படியாக ஒரு தண்ணீர் தொட்டி And இருக்கிறது. after you enter into the holy place, அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நீங்கள் வந்தவுடன் there is this seven-armed light shining before you. அங்கே 7 கைகளை உடையதான ஒரு குத்து விளக்கை நீங்கள் பார்க்க முடியும். Everything is dark, completely dark in this area. அங்கே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே எல்லாமே இருளாக இருக்கிறது. But this light, this lampstand is blowing, is just blowing out with light, for example. ஆனா அந்த குத்துவிளக்கு விளக்கினுடைய வெளிச்சமோ எல்லா இடங்களிலும் அது பரவி கொண்டிருக்கிறது. Suddenly you see things that you have never seen before. திடீரென்று இதுவரைக்கும் பார்த்திராத சில காரியங்களை நீங்கள் பார்க்க Do you know துவங்குகிறீர்கள். this is what happens to you when you begin to walk with Jesus? நீங்கள் இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் போது This is what happens to you. இதுதான் உங்களுக்கு நடைபெறுகிறது. You begin to see things that you have never seen before. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத சில காரியங்களை நீங்கள் பார்க்க God ஆரம்பிக்கிறீர்கள். begins to put revelations on your path that you could never imagine. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கற்பனை செய்திராத சில காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளிலே வைக்க விரும்புகிறார். Born again means you are not a special type of person right now. மறுபடியும் பிறப்பது என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விசேஷத்த நபராக நீங்க இருப்பதில்லை. A person who is only bent on rules and regulations of the Christian faith. அல்லது கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களுக்கு நீங்க கீழ்ப்படிவது மாத்திரமல்ல. No, it's all about revelations in the path with Jesus. இல்லை, எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறதான பாதையிலே உங்களுக்கு வெளிப்பாடு வர ஆரம்பிக்கிறது. I tell you, my dear brothers and sisters, when you look into the story of this person, கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த கதையை நாம் பார்க்கும்போது Jesus says, "Hey, you are the teacher of Israel. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலினுடைய போதகனாய் இருக்கிறாய். What I am telling you, you must understand from Ezekiel chapter 36 and 37. நான் உன்னிடத்திலே சொல்லுகிறதான காரியம் எசேக்கியேலின் புத்தகம் 36 37 நீ வாசித்து பார்க்கும்போது, You know, the Old Testament saints never had the New Testament. பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பரிசுத்தவான்களுக்கு புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் இருக்கவில்லை. They never saw any water baptism. அவர்கள் ஒருபோதும் தண்ணீர் ஞானஸ்நானத்தை பார்த்ததில்லை. They had no meaning, they had no idea about being filled, baptized with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவது என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. Normally in the Old Testament, the water means the cleansing of the Holy Spirit of God in our lives. சாதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கக்கூடிய அந்த தண்ணீர் அது பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக When இருந்தது. you come into this new life with me, என்னோடு கூட இந்த புதிய ஜீவனுள்ள வாழ்க்கையிலே நீங்கள் the வரும்போது power of this water must begin to wash you completely. அந்த இடத்தில் இருக்கிறதான அந்த தண்ணீரானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்களை சுத்திகரிக்க You ஆரம்பிக்கிறது. may be a dead bone right there out in the valley, ஒருவேளை பள்ளத்தாக்கிலே முற்றிலுமாக மரித்து போன ஒரு நிலைமையில நீங்கள் உலர்ந்து போய் கிடக்கலாம். totally destroyed, totally without any life around you. முற்றிலுமாக வாழ்க்கையில் எந்த ஜீவனும் இல்லாமல் ஒரு அழிந்து போகிற ஒரு நிலைமையில, But when the wind of the God begins to blow amongst you, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வீச ஆரம்பிக்கும் when போது, this wind begins to, the wind of the Holy Spirit begins to blow amongst you, எப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய காற்று உங்கள் மத்தியிலே வீச ஆரம்பிக்கிறதோ, slowly everything is going to be destroyed to the level of an army. அப்பொழுது மெதுவாக ஒவ்வொன்றாக இணைந்து கொண்டு அந்த இடத்துல மிகப்பெரிய சேனையாக உருவாக The valley of ஆரம்பிக்கிறார்கள். your life is going to be filled with an entire regiment, I tell you. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் முற்றிலுமாக அது மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. Dear brothers and sisters, when you go to the book of Titus, for example, விசேஷமாக நீங்க தீத்துவின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது, you know, Titus also was one of the spiritual sons of Apostle Paul. தீத்துவும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு ஆவிக்குரிய குமாரனாக இருக்கிறார். We don't speak much about this boy. இந்த மனுஷனை பற்றி அதிகமாக நாம்
அறிந்திருக்க மாட்டோம். But I think he was also very close to Apostle Paul. ஆனால் இந்த மனுஷனும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகவும் நெருக்கமானவர் After he established this church, இந்த மனுஷன் இந்த சபையை ஸ்தாபித்த உடனே he says to Titus like this: தீத்துவை பார்த்து இப்படி I சொல்லுகிறார், have put the foundations for this church, நான் இந்த சபைக்கான அஸ்திபாரத்தை but போட்டிருக்கிறேன். now you go and set right everything that needs to be set right. ஆனால் அந்த இடத்துக்கு போய் எல்லாவற்றையும் நீ எதை சரிப்படுத்த வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் சரிப்படுத்து. He was a man that Paul really totally trusted. இந்த தீத்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் நம்பினார். You know, he says now in Titus, for example, in the book of Titus, chapter 2, verse 11 to 14, தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11 14 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். for the grace of God has appeared for the salvation of all men, தேவனுடைய கிருபையினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய ரட்சிப்புக்காகவும் training us to renounce irreligion and worldly passions, நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்களுக்கு எதுவாக அநேகர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். and to live sober, upright, and godly lives in this world, இந்த உலகத்திலே நீதிமானாக வாழவும் அவர்கள் விரும்புகிறார்கள். awaiting our blessed hope, ஆனால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கைக்காக the appearing of the glory of our great God and Savior Jesus Christ. வரப்போகிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வெளிப்படுதலுக்காக நாம் Yes, you காத்துக்கொண்டிருக்கிறோம். and I are waiting for the coming of the Lord Jesus Christ. நீங்களும் நானும் நிச்சயமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையின் நம்பிக்கைக்காக But காத்துக்கொண்டிருக்கிறோம். this new life has to be embedded into your life even right now. ஆனால் இந்த புதிய ஜீவனுள்ள வாழ்க்கையானது இப்பொழுதே உங்களுக்குள்ளே அது பதிய வைக்கப்பட It's வேண்டும். going to culminate at the end in this glorious appearance of the Lord Jesus Christ. நிச்சயமாகவே இந்த மகிமையான இந்த காரியத்துக்காக ஒரு நாள் தேவன் நம்மை சுத்திகரித்துக் But கொண்டிருக்கிறார். now this new birth is going to be embedded in your life already. நிச்சயமாகவே இந்த புதிதான இந்த வாழ்க்கையானது உங்களுக்குள்ளே ஏற்கனவே ஆரம்பித்திருக்கிறது. Following Jesus not only means that you believe on the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்று சொல்லும் பொழுது அவரை நீங்கள் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, it also means trusting God and being born again. நீங்கள் அவரை விசுவாசித்து மறுபடியும் பிறப்பதையும் அது குறிக்கிறது. You know, mankind was deceived by the serpent in the garden at the beginning of the human race. மனுக்குலமானது ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே பிசாசினால் சோதிக்கப்பட்டது. And this very human race today இன்றைக்கு இருக்கிறதான மனுக்குலமானது has to look up to the serpent in the wilderness. வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறதான அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டியதாக In order to be saved, they have to look up to the bronze serpent in the wilderness one day. வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதான அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டியதாக This இருக்கிறது. is actually called rebirth, I tell you. இதைத்தான் மறுபடியும் பிறப்பது என்று நாம் சொல்லுகிறோம். I think some of you could have read about the Saint Augustine. உங்களில் ஒருவேளை ஒரு சிலர் இந்த பரிசுத்தவானாகிய அகஸ்தின் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You know, after he led a very sinful life, as some of you may know. உங்களில் ஒரு சிலர் இந்த அகஸ்டின் என்கிறதான இந்த பரிசுத்தவானை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். Before he came to the Lord in his life, இந்த மனுஷன் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வருவதற்கு முன்பதாக he led a very sinful life, இந்த மனுஷன் மிகவும் பாவமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார். especially with women. This is what people say. விசேஷமாக ஸ்திரீகளோடு கூட மிகவும் பாவமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று வரலாறு But சொல்கிறது. after he came to the Lord Jesus Christ, ஆனால் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அவர் வந்தவுடனே one day he was walking down the street, ஒரு நாள் அவர் தெருவின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். and one of the ladies who had a relationship with him அந்த மனுஷனோடு கூட ஒரு உறவை வைத்திருந்ததான ஒரு பெண் looked at him, but he was just passing around. அந்த மனுஷனை பார்த்தாள். ஆனால் அந்த மனுஷனோ நேராக போய்க்கொண்டே இருக்கிறார். She thought he did not recognize her, அப்பொழுது அந்த பெண் நினைத்தாள், ஒருவேளை அகஸ்டினுக்கு நம்மை அடையாளம் தெரியவில்லையோ என்று நினைத்தாள். ran behind him and said, "Hey, this is me." மிக வேகமாக போய் அகஸ்டினை பார்த்து சொல்லுகிறாள், ஏய் இது நான் தான் என்று சொல்லுகிறாள். Do you know what Saint Augustine said? அப்பொழுது அந்த பரிசுத்தவானாய் இருந்த அந்த அகஸ்டின் என்ன சொன்னார் தெரியுமா? It's not me anymore. ஆனால் அவர் சொன்னார், இனி நான் அல்ல. Yes, you are still the same, ஆம், நீ இன்னும் அதே நபராகத்தான் இருக்கிறாய். but I have been born again. ஆனால் நானோ மறுபடியும் பிறந்து விட்டேன். I have no connections with you. இனிமே உன்னோடு கூட எனக்கு எந்த ஒரு சொந்தமும் கிடையாது. Do you know this is what rebirth really means? இதுதான் மறுபடியும் பிறப்பது என்பதற்கான முற்றிலுமான அர்த்தமாய் இருக்கிறது. You know, sometimes we come to the Lord Jesus Christ. சில நேரங்களிலே கர்த்தராகிய இயேசுவிடத்தில் நாம் வரும்போது Our lives have been torn down like a small building with everywhere everything is broken down. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு சின்ன கட்டிடத்தை போல எல்லா இடங்களிலும் உடைந்து நொறுங்கி We காணப்படலாம். come to the Lord Jesus Christ and we pray, நாம் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வருகிறோம், ஜெபிக்கிறோம். Lord, would you please repair the roof of
the building of my life. ஆண்டவரே தயவு செய்து என் வாழ்க்கையின் மேல் இருக்கிறதான கூரையை நீர் பழுது பார்த்து கொடுப்பீரா? Lord, will you set everything right now at the roof of my building? ஆண்டவரே தயவு செய்து என் வாழ்க்கையினுடைய கட்டடத்தின் மேல் இருக்கிறதான இந்த கூரையை நீர் பழுது பார்த்து கொடுப்பீரா? Do you know what God will tell you? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா? I am not concerned about the roof alone in your life. நான் வாழ்க்கையின் மீது இருக்கிறதான இந்த கூரையின் மீது மாத்திரம் I அக்கறை want உள்ளவராக to make இருக்கவில்லை. everything new in your personal life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் புதிதாக்க I want to make விரும்புகிறேன். everything new in your personal life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் புதிதாக்க You know, விரும்புகிறேன். sometimes maybe you are a bitter person, like a bitter cord in your life. சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் பாகற்காயை போல முற்றிலும் கசப்பு நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்க And you முடியும். say, Lord, I am like a bitter cord right now. ஆண்டவரே நான் ஒரு பாகற்காயை போல இருக்கிறேன். Oh Lord, will you please change me? ஆண்டவரே தயவு செய்து நீர் என்னை மாற்றுவீரா? God will say there's no point in changing a bitter cord. ஆண்டவர் சொல்லுவார் பாகற்காயை மாற்றுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. Maybe it's a better bitter cord, ஒருவேளை இன்னும் சிறந்த பாகற்காயாக அது மாற but it's going to be a bitter cord. ஆனா எப்படி இருந்தாலும் பாகற்காய் தானே. I want to make you a wonderful fruit in society. ஆனா இந்த சமுதாயத்திலே உன்னை ஒரு அற்புதமான கனி நிறைந்த நபராக மாற்ற What is the விரும்புகிறேன். point of enhancing the quality of a bitter cord? இந்த பாகற்காயினுடைய இந்த தரத்தை இன்னும் உயர்த்துகிறதுனால என்ன பிரயோஜனம்? What's the point of multiplying the quantity of the bitter cord? இந்த பாகற்காயினுடைய இந்த அளவை நான் இன்னும் உயர்த்துகிறதுனால என்ன No, பிரயோஜனம்? I want to totally make you a different fruit in society. இல்லை, நான் முற்றிலுமாக உன்னை ஒரு புதிய கனியாக இந்த சமுதாயத்திலே நான் மாற்ற I விரும்புகிறேன். want to take away everything away from your life, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் நான் எடுக்க and விரும்புகிறேன். I want to make you a new creation. உன்னிடமிருந்து ஒரு புதிய சிருஷ்டிப்பை நான் உருவாக்க Dear brothers and விரும்புகிறேன். sisters, do you know why the Lord Jesus Christ came into this world? என கருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் தெரியுமா? Jesus very often said, I will be lifted up. இயேசு கிறிஸ்து மிக அடிக்கடியாக சொன்னார், நான் உயர்த்தப்படுவேன். As Moses lifted up the serpent in the wilderness, வனாந்தரத்தில் எப்படி மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினாரோ so must the Son of Man be lifted up one day. அதே போல மனுஷகுமாரனும் ஒரு நாள் உயர்த்தப்பட And வேண்டும். after I am lifted up, நான் உயர்த்தப்பட்ட பிற்பாடு I will draw all men unto myself. நான் என்னிடத்தில் எல்லா மனுஷரையும் எடுத்துக்கொள்வேன். You know, this is what it means to have a new life in Jesus. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு இருக்கிறதான புதிய வாழ்க்கை பற்றி When சொல்லுகிறது. you look into Numbers chapter 21, என்னாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தை the நீங்கள் people of பார்க்கும்போது Israel rebelled against God, rebelled against the leadership. அங்க இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். And the serpents came along and they started to bite these people in society. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து அங்க இருக்கிறதான இஸ்ரவேலர் ஒவ்வொருவரையும் கடிக்க ஆரம்பிக்கிறது. Moses was a very good leader, அங்கே மோசே மிக நல்ல தலைவராக a இருக்கிறார். fatherly figure for his nation. தன்னுடைய தேசத்துக்காக ஒரு தகப்பனுடைய அடையாளம் உள்ளவராக He goes இருக்கிறார். and pleads for forgiveness right now. அந்த இடத்தை போய் ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக அவர் ஜெபிக்கிறார். Lord, do something about the situation. ஆண்டவரே தயவு செய்து இந்த சூழ்நிலையிலே நீர் ஏதாவது ஒன்றை செய்ய All these வேண்டும். people are dying right now, இந்த Lord. ஜனங்கள் எல்லாம் இப்பொழுது மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். Jesus says, yes, I have a solution right now. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், ஆம், இந்த ஜனங்களுக்காக நான் ஒரு விடுதலை வைத்திருக்கிறேன். Make a serpent and put it on a pole right now. நீ ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கோலிலே மாட்டு. It's a bronze serpent without any life. அந்த இடத்துல அதுக்கு எந்த ஜீவனும் கிடையாது, ஆனால் அது ஒரு வெண்கலத்திலே உருவாக்கப்பட்டதான Put ஒரு it upon the சர்ப்பமாயிருக்கும். serpent on in the wilderness right now. அதை நீ ஒரு கோலிலே மாட்டி இந்த வனாந்தரத்திலே உயர்த்தி பிடி. And every person who sees it will be saved from death. யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் மரணத்திலிருந்து They can தப்புவிக்கப்படுவார்கள். be in different directions. ஒருவேளை அவர்கள் எந்த திசையில் இருக்கிறவர்களானாலும் சரி, The distance can be totally different. ஒருவேளை அவர் இருக்கிறதான தூரம் எவ்வளவானாலும் சரி, All they have to do is just go stand there and look unto this serpent that has been lifted up. ஆனால் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உயர்த்தி தூக்கி வைக்கப்பட்டதான அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் போதும். You know, this is what God is inviting even today. இதே தான் இப்பொழுது ஆண்டவர் உங்களை செய்யும்படியாகவும் அழைக்கிறார். Just look unto Jesus நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். in order to be a new person in your personal life. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீ ஒரு புதிய நபராக You உருவாகும்படியாக don't need to do any sacrifices. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தியாகத்தையும் நீ செய்ய You வேண்டாம். don't need to run, you don't need to hop. நீ ஓட வேண்டாம், நீ குதிக்க வேண்டாம். Oh, you don't need to roll and come into my நீ presence. ஒன்றும் உருண்டு என்னுடைய சமூகத்திலே வர வேண்டாம். Just be there and look unto me now. நீ இருக்கிற இடத்திலே இருந்து என்னை நோக்கி பார். And the moment you look unto me, நீ எப்பொழுது என்னை நோக்கி பார்க்கிறாயோ salvation will be coming to you. அப்பொழுது ரட்சிப்பு உனக்கு உண்டாகும். You don't need to speak to the other person next to you. நீ பக்கத்தில் இருக்கிற நபர்களோடு கூட பேச வேண்டாம். You don't need to ask another person to carry you closer. உன்னை இந்த இடத்திலே தூக்கி வரும்படி இன்னொரு நபரிடத்திலே கேட்க வேண்டாம். I have made the way of salvation as
simple as possible. உன்னால் எந்த அளவுக்கு எளிமையாக அதை அடைய முடியுமோ அந்த அளவுக்கு ரட்சிப்பை நான் எளிமையாக்க It must be வைத்திருக்கிறேன். open to the entire human race. இது மனுக்குலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்க Just வேண்டும். look unto Jesus and your life will surely change. இயேசுவை நோக்கி பார், அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். My dear brothers and sisters, when you look into the life of Jesus, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது you know, this is what Jesus wanted to make very clear when he spoke about rebirth. இதைத்தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கிறதான அனுபவத்தை பற்றி பேசும்போது சொல்லுகிறார். None of us did anything for our own birth. நம்மில் ஒருவர் கூட நம்முடைய பிறப்பிற்காக நாம் எதையும் செய்யவில்லை. We had no addresses where we said, oh, I would like to be born at that address right now. அந்த குறிப்பிட்ட விலாசத்திலே நான் பிறக்க விரும்புகிறேன் என்று நாம் எவரும் சொல்லவில்லை. None of us bore any of the pain and the loneliness during pregnancy. நாம் கருத்தரித்த அந்த நாட்களிலே நாம் யாருமே அந்த தனிமையும் வேதனையும் அனுபவிக்கவில்லை. There was someone else who was suffering for us. யாரோ ஒருவர் நமக்காக அந்த வேதனையை அனுபவித்தார்கள். In order to bring you into this world, இந்த உலகத்திலே உங்களை கொண்டு வரும்படியாக this mother of every one of us, she had to go through pain. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு நபருடைய தாய்மாரும் உங்களுக்காக அந்த வேதனையை She அனுபவித்தார்கள். was the one who really shed blood in order to bring you back to this planet. உங்களுடைய தாய்மார்கள் தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்திலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். Not only that, she was risking her own life in order to bring you forth into this world. அந்த தாய் இந்த உலகத்திலே உங்களை கொண்டு வரும்படியாக தன்னுடைய ஜீவனை அவர்கள் பணயம் வைத்தது மாத்திரமல்ல, Even for your rebirth, you cannot do anything. இதே போலவே உங்களுடைய மறுபிறப்புக்காகவும் உங்களால் எதையும் செய்ய It's a முடியாது. very simple thing to be born again in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறப்பது மிகவும் எளிமையான ஒரு காரியம்தான். Just looking unto Jesus who hung on the cross of Calvary. சிலுவையில் தொங்கியதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். You know, when you look into the story after Jesus died, for example, in John chapter 19, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பிற்பாடு நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது, you know, it's a very important scripture, I tell you. அது மிக ஒரு முக்கியமான பகுதி என்று நான் நினைக்கிறேன். And when you read the scripture, for example, அங்க இருக்கிற அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது, you know, after Jesus, you know, you do not know whether there was any real change in the life of Nicodemus, for example, after he heard the message. இயேசு கிறிஸ்துனுடைய செய்தியை இந்த நிக்கதேமு அறிந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்படையான ஒரு மாற்றம் உண்டாக்கப்பட்டதா என்று சொல்லி நமக்கு தெரியாது. But after Jesus died, ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு you know, something really happened that makes us really curious. உண்மையாகவே நம்மை மிகவும் ஆர்வமூட்டுகிற ஒரு குறிப்பிட்ட காரியம் அங்கே நடைபெறுகிறது. Joseph, who was from this village called Arimathea, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, he was a secret Christian. இந்த மனுஷன் ஒரு அந்தரங்க ஸ்டேஷனாக இருந்தான். He comes to Pilate and says, I would like to take the body of Jesus. இந்த மனுஷன் பிலாத்துவினிடத்தில் வந்து இயேசுனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி கேட்கிறார். And Nicodemus is also there right now. நிக்கதேமும் கூட அந்த இடத்திலே வருகிறார். You know, when the disciples heard about the death of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி சீடர்கள் கேள்விப்பட்ட உடனே all of them ran helter-skelter and hid themselves. எல்லாருமே அங்கும் இங்குமாக அவர்கள் திசைக்கு எட்டாமல் ஓடி போகிறார்கள். Because everyone was full of fear. ஏனென்றால் எல்லாரும் முற்றிலும் பயம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். Maybe we are going to be one of those who are going to be caught again. ஒருவேளை நாம் அடுத்ததாக பிடிக்கப்படுவோமோ என்று சொல்லி தலை தெறிக்க ஓடுகிறார்கள். Our leaders died already. இப்பொழுது நம்முடைய தலைவர் ஏற்கனவே மரித்து விட்டார். So let us go and hide ourselves. எனவே நாம் போய் எப்படியாவது நம்மை ஒளித்துக் கொள்ள வேண்டும் என்று But நினைக்கிறார்கள். these two people came and asked for the body of Jesus. ஆனா இந்த இரண்டு பேரும் வந்துதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கேட்கிறார்கள். Nicodemus brought everything that was necessary for the burial of the body of Jesus. நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்திற்கு தேவைப்படுகிறதான எல்லா விதமான வாசனை பொருட்களையும் கொண்டு வருகிறார். Both of them tied everything together, readied the body and put it into the tomb. அவர்கள் இரண்டு பேரும் இணைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு தேவையான எல்லா விதமான வாசனை பொருட்களையும் கட்டி அவரை அந்த கல்லறையிலே அடக்கம் But you பண்ணுகிறார்கள். know, something was very, very important to note in this matter. ஆனால் இந்த பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், Normally this work was done by women or slaves in those days. சாதாரணமாக இப்படிப்பட்ட மரித்த சடலங்களுக்கான எல்லா சடங்குகளுமே அந்த நாட்களிலே பெண்களிலாலேயோ
அல்லது அடிமை பெண்களினாலேயோ இது நடைபெற்றது. But these two people are two rich people. ஆனா இந்த இரண்டு பேருமே ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். Nicodemus was a highly placed person in society. நிக்கதேமு அந்த நாட்களில் சமுதாயத்தில் மிகவும் உயர்ந்த நிலைமையில் But இருந்தார். even though he had everything as a pedigree in his life, தன்னுடைய வாழ்க்கையில நல்ல கல்வி பின்னணி அல்லது உயர்ந்த ஒரு இடத்திலே ஒரு இருந்தாலும் கூட now he takes the body and has it buried once again. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அதை அடக்கம் பண்ணுகிறார். Even though no one knew about what was happening in his heart all these years. ஒருவேளை இந்த வருஷங்கள் எல்லாம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தாலும் கூட But now he comes out after the death of Jesus. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிற்பாடு இந்த மனுஷன் வெளியே வருகிறார். I am not scared about the consequences. எனக்கு வரப்போகிறதான அந்த எப்படிப்பட்டதான விளைவுகளாய் இருந்தாலும் நான் கவலைப்பட I don't போவதில்லை. want to be hiding anymore. இனிமேல் நான் ஒளிந்து கொண்டிருக்க போவதில்லை. This man who gave me the rebirth, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பை I கொடுத்திருக்கிறார். did nothing in order to get the rebirth in my life. இந்த மறுபிறப்பை பெற்றுக்கொள்ளும்படி என் வாழ்க்கையில் நான் எதையுமே செய்யவில்லை. He was a person who did everything for my rebirth in my life. இந்த மனுஷன் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மறுபிறப்பிற்கான எல்லாவற்றையும் செய்து And முடித்தவர். I don't want to hide anymore in society. எனவே சமுதாயத்தில் இனிமே நான் ஒளிந்து கொண்டிருக்க விரும்பவில்லை. Numbers 21 is being enacted before me in society right now, before my eyes. என்னாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் இப்பொழுது என்னுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த சமுதாயத்தில் Even நடைபெற்றிருக்கிறது. in chapter 16, when Jesus speaks about his death, for example, 16ஆம் அதிகாரத்தில் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி பேசும்போது whenever Jesus spoke about the hour, he meant his death, for example. இப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்னுடைய வேளை வந்தது என்று சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை பற்றி தான் அவர் He's பேசினார். speaking about his death right now. தன்னுடைய மரணத்தை பற்றி தான் அவர் பேசினார். They knew that so he said to them, is this what you are asking yourself, what I meant by saying, a little while and you will not see me anymore? அப்பொழுது ஆண்டவரை பார்த்தவர்கள் கேட்டார்கள், இன்னும் கொஞ்ச காலம்தான், அதற்கு பின்பாக நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று சொன்னீரே. He's speaking about his death. தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் அங்கே At the பேசினார். same time, he's speaking about ladies who are pregnant and who are bearing a child. அதே நேரத்தில் கர்ப்பஸ்திரீகளாக இருந்து தங்களுடைய பிள்ளைகளை பிறப்புகிறதான அந்த பிறப்பை குறித்தும் கூட அவர் பேசுகிறார். Truly, truly, I say unto you, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு you will சொல்கிறேன், weep and lament, but the world will rejoice. நீங்கள் புலம்புவீர்கள் அழுவீர்கள், ஆனால் இந்த உலகமோ You சந்தோஷப்படும். will be sorrowful and your sorrow will turn into joy. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் He's சந்தோஷமாக speaking மாறும். about his death right now. தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் பேசுகிறார். Suddenly he says, when a woman is in travail, she has sorrow. திடீரென்று அவர் சொல்லுகிறார், ஒரு பெண் பிரசவிக்கும் பொழுது தன்னுடைய வலியிலே அவர் அலறுகிறார். Because a hour has come. ஏனென்றால் ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். But when she has delivered the child, she no longer remembers the anguish. ஆனா பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். I will see you again and your hearts will rejoice. அப்பொழுது நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். And no one will take your joy from you. ஒருவனும் உங்கள் சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். This really struck me when I was going through the scripture. இந்த பகுதிகளை நான் வாசித்த போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். Jesus is speaking about his death. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். And he is now referring to the joy beyond the death right now. ஆனால் தன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு வரப்போகிறதான சந்தோஷத்தை அவர் இப்பொழுதே காண்கிறார். For the joy set before him, he despised everything in order to save you and me in our personal lives. தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்ததான அந்த சந்தோஷத்தை பொருட்டு உங்களை என்னையும் ரட்சிக்கிறதான அந்த சந்தோஷத்தை அவர் நினைவு கூர்ந்ததனாலே தன்னுடைய அவமானத்தை அவர் எண்ணவில்லை. This is what the book of Hebrews says. இதைத்தான் எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது. There was a lot of problems in this death as he was walking into death. இந்த மரணத்தின் பாதையில் அவர் கடந்து செல்லும் போது அநேக பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார். But beyond this death there was a joy before him. ஆனால் இந்த மரணத்துக்கு பிற்பாடு அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் There was a வைக்கப்பட்டிருக்கிறது. joy of salvation about you and me that Jesus saw through. உங்களை பற்றியும் என்னை பற்றியும் நம்முடைய ரட்சிப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்து ஒரு சந்தோஷத்தை முன்பதாகவே காண்கிறார். And he says, I am not going to be sad about this anymore. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இதை பற்றி நான் துக்கமடைய போவதில்லை. Because beyond the cross there is a joy waiting for me. ஏனென்றால் சிலுவைக்கு பிற்பாடு ஒரு சந்தோஷமானது எனக்காக This வைக்கப்பட்டிருக்கிறது. Jesus who hung on the cross of Calvary, இந்த கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவானவர் was lifted up for the salvation of the human race. இந்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக சிலுவையிலே தொங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து In order to give you a new life and a new birth in our personal lives. உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய ஜீவனையும் ஒரு புதிய பிறப்பையும் கொடுக்கும்படியாக வந்தார். All the pain this one person had to go through. இந்த எல்லா வேதனையும் இந்த எல்லா வருத்தத்தையும் பாடுகளையும் ஒரு மனுஷனாக அவர் அனுபவித்தார்.
just like a mother who goes through pain and loneliness. எப்படி ஒரு தாய் தன்னுடைய வருத்தத்தின் வழியாக தனிமையின் வழியாக கடந்து செல்கிறாளோ, All the weeping and the wailing where the child is being born. இந்த பிரசவ காலத்தின் போது அவளுடைய எல்லா துக்கங்களும் அவளுடைய எல்லா விதமான புலம்பல்களும், All the blood that is being shed at that time. அங்கே சிந்தப்படுகிறதான ரத்தமும். You know what the most risky things was in countries like India? இந்திய தேசத்தை போன்ற தேசங்களில் இருந்ததான மிக அபாயமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? Many of the women knew that they may not survive this pregnancy. அநேக பெண்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது பிரசவ காலங்களுக்கு பிற்பாடு அவர்கள் உயிரோடு இருப்பார்களா இல்லையா என்று அவர்களுக்கு சந்தேகம். You know, whenever I read about this, I am totally touched. எப்பொழுதெல்லாம் இதை பற்றி நான் வாசிக்கிறேனோ நான் மிகவும் ஆழமாக தொடப்படுவேன். Many of these mothers took a huge risk in order to bring you and me into this world. அநேக தாய்மார்கள் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் கொண்டு வரும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அபாயத்துக்குள்ளாக கொண்டு For போயிருக்கிறார்கள். most of them, it was like a lottery. அவர்களில் அநேகருக்கு அது ஒரு அதிர்ஷ்டசாலிகளை போலத்தான். You know, today everything is okay. இன்றைக்கு எல்லாம் மருத்துவம் We have வளர்ந்து very good medical facilities. இன்றைக்கு நல்ல மருத்துவ வசதிகள் இருக்கின்றன. And I think that death rate among mothers is very low now in India. எனவே பிரசவ காலத்தின் போது மரணம் என்பது இப்பொழுது இந்திய தேசத்திலே பெருமளவு But குறைந்திருக்கிறது. some decades ago, ஆனா சில 10-20 வருடங்களுக்கு முன்பதாகலாம் everything was totally different. எல்லாமே முற்றிலும் வேறுபாடாகத்தான் இருந்தது. Our mothers took the risk of their lives. நம்முடைய தாய்மார்கள் தம்முடைய வாழ்க்கையை மிகவும் அபாய கட்டத்துக்குள் கொண்டு போயிருக்கிறார்கள். But Jesus paid with his life for your salvation and my salvation. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். He paid everything and said, yes, I am prepared to go beyond this point. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆம், என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுத்து இதற்கு பிற்பாடும் உனக்காக நான் எல்லாவற்றையும் கொடுக்க And when he விரும்புகிறேன். was hanging on the cross of Calvary, அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த போது the thirst he had to go through, அவருடைய வாழ்க்கையிலே தாகத்தின் வழியாய் கடந்து செல்ல the வேண்டியதாயிருந்தது. thieves beside him, அங்கிருந்ததான சுற்றி இருந்ததான அந்த கள்ளர்கள் எல்லாம் அவரை பரியாசம் பண்ணினார்கள். his own nakedness. அவருடைய நிர்வாணம். When you read the historical books about crucifixion, வரலாற்று புத்தகங்களிலே இவ்வாறு சிலுவையில் அறையப்பட்டவருடைய மரணத்தை பற்றி நீங்க வாசிக்க it நேர்ந்தால் was one of the worst types of executions. வாழ்க்கையிலேயே மிக கொடூரமான ஒரு மரண தண்டனை என்று சொன்னால் அது சிலுவையில் That they அறையப்படுகிறது. hung on this cross, அவர்கள் அந்த சிலுவையிலே தொங்கிக் they கொண்டிருந்தார்கள். could not get down to have the elementary things done in their physical bodies. அவளுடைய சரீர உபாதைக்காக அவர்கள் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாது. Everything was flowing down. எல்லாம் அப்படியே சிலுவையிலிருந்து தான் அப்படியே வெளிவந்தது. Mostly these crosses were on crossroads, பொதுவாக இந்த சிலுவைகள் எல்லாம் சாலைகள் சந்திக்கிறதான அந்த இடங்களிலே so வைக்கப்பட்டிருந்தது. that people walk around and look who's hanging there. எனவே சுற்றி நடக்கிறதான ஜனங்கள் அங்கே சிலுவையில யார் தொங்குகிறார்கள் என்பதை பார்க்க Hey, முடியும். in 3 days you wanted to build the temple, இன்னும் 3 நாளிலே நீ தேவாலயத்தை இடித்து கட்டுகிறேன் என்று சொன்னாய் அல்லவா? and now you are hanging here totally naked. இப்பொழுது நிர்வாணமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறாயே. Everyone passes by making their own comments. சுற்றி இருக்கிற எல்லாமே அவரவர்கள் தங்களுடைய சொந்த பரிகாசங்களை சொல்லிக் Suddenly கொண்டிருக்கிறார்கள். total darkness around him, திடீரென்று அவரை சுற்றிலும் முற்றிலும் ஒரு அந்தகாரம் உண்டானது. total loneliness in his personal life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தனிமை. All the wrath of God is being put upon Jesus right now, தேவனுடைய முழுமையான கோபாக்கினியும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து விட just like ஆரம்பித்தது. a lightning conductor. எப்படி ஒரு இடி தாங்கி அந்த இடியை தாங்கிக் He கொள்ளுகிறதோ has to அதே take போல all the wrath of God upon himself. இந்த உலகத்திலே வர வேண்டியதான தேவனுடைய கோபாக்கினி முழுமையும் அவர் மீது வந்து Total விழுந்தது. loneliness away from his father. முற்றிலும் தன்னுடைய தகப்பனிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பிரிவின் For the வேதனை. first time ever in his life, தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக separation from his heavenly father. நம்முடைய பரலோக பிதாவிடமிருந்து அவர் பிரிக்கப்பட்டார். Actually, Jesus was passing through hell because of you and for me. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக நரகத்தின் வழியாய் கடந்து சென்றார். Do you know this pain what Jesus had to go through உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து அனுபவித்ததான அந்த வேதனை is like the suffering of a mother who has to go through for the birth of a child. ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிரசவ காலத்தின் போது ஒரு பிள்ளை பெறும்படியாக அவள் அடைகிறதான அந்த வேதனைக்கு சமானமாக But இருக்கிறது. Jesus was speaking about this rebirth to Nicodemus right now. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது மறுபிறப்பை பற்றி நிக்கதேமுவோடு கூட The பேசுகிறார். more he spoke, the more silent
this excellent person became right now. எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து பேசினாரோ அந்த அளவுக்கு அந்த இடத்திலே மிகச் சிறப்பானவன் என்று நினைத்தான நிக்கதேமு அமைதியாகிக் கொண்டே இருக்கிறார். Lord, I have nothing to say right now. ஆண்டவரே, நான் சொல்லுவதற்கென்று ஒன்றுமில்லை. Lord, I have nothing to say in your presence right now. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. You know, this is what happens to you and me when you stand in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் நேரிடுகிற காரியம் இதுதான். Lord, for my forgiveness I had nothing to do. ஆண்டவரே, என்னுடைய மன்னிப்பிற்காக என்னால் எதையுமே செய்ய இயலாது. Yes, I did the damage. ஆம், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே அநேக தீமைகளை நான் செய்திருக்கிறேன். But because of the damage, I did not do anything to really recover this damage from in my personal life. ஆனா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு நானே வருவித்துக் கொண்ட இந்த கேடுகளை எல்லாம் சரிப்படுத்துவதற்கு என்னால் எதையுமே செய்ய I முடியாது. paid nothing to set everything right. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு என்னால் எதையுமே திரும்ப But கொடுக்கவும் even முடியாது. though I was the person who did every damage in my personal life, இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கொண்டு வந்திருக்கிறதான இந்த அழிவுகள் எல்லாம் Lord, you took all the punishment upon yourself. ஆண்டவரே, இந்த தண்டனைகள் எல்லாவற்றையும் நீரே உன் மீது ஏற்றுக்கொண்டீர். You paid for all of my sins in your personal life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பாவங்களுக்கான தண்டனையின் கிரயத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். All the pain, all the loneliness, எல்லா விதமான வேதனைகளையும் எல்லா விதமான தனிமைகளையும், all the tears in the Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்தினுடைய எல்லா கண்ணீரையும். You know, it says Jesus threw himself on the ground. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து தரையிலே விழுந்து. Jesus threw himself on the ground. இயேசு கிறிஸ்து தரையிலே And விழுந்து he says, Father, if it is possible, take away this cup from அவர் me. ஜெபிக்கிறார், பிதாவே உம்மால் கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு He நீங்க was not walking into just like that with laughter right ஏதோ now. கெத்செமனே தோட்டத்திலே சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு அங்கும் இங்கும் அவர் உலாவிக் He கொண்டிருக்கவில்லை. knew exactly what he's going to face on the cross of அவருக்கு Calvary. நன்றாக தெரியும் கல்வாரி சிலுவையிலே அவர் எந்த காரியத்தை அவர் எதிர்கொள்ளப் போகிறார் என்று. Lord, I never paid any ransom in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய பாவத்திற்கான அந்த கடனை நான் செலுத்தவில்லை. For all of my sins you have paid. என்னுடைய எல்லா பாவங்களுக்கான மீட்பின் கிரயத்தை நீர் செலுத்தி There were இருக்கிறீர். many enemies that I had to face in my life. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ எதிராளிகளை நான் சந்திக்க வேண்டியதா இருந்தது. Death and Satan, for example. உதாரணமாக மரணத்தையும் சாத்தானையும். And Lord, you are the one who overcame everything in my life. ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் எனக்காக ஜெயித்தவர் நீர் I was மாத்திரமே. never able to live a personal holy life, for example. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமானாக என்னால் வாழ Dear முடியவில்லை. brothers and sisters, however holy our life may be, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமானதாக இருந்தாலும் சரி, the Bible says in the original language like this: தேவனுடைய வார்த்தையானது அசல் மொழிபெயர்ப்பிலே இப்படி சொல்லி இருக்கிறது. all your holiness is like the dirty linen of a menstruating woman. உங்களுடைய எல்லா விதமான நீதிகளும் ஸ்திரீகளுடைய அந்த மாதாந்திர துணிகளை போன்ற அவ்வளவு ஒரு மோசமானதாக இருக்கிறது. This is what the original text says. இதைத்தான் தேவனுடைய வார்த்தையின் அசல் The மொழிபெயர்ப்பு Tamil சொல்லுகிறது. translation is very wonderful. இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பிலே மிக நேர்த்தியாக அதை மிக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். However holy you may be, நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமானாக இருந்தாலும் சரி, when you bring this holiness to the nostrils of God, இந்த அழுக்கான கந்தையை போன்ற உங்களுடைய நீதிகள் எல்லாம் ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வரும்போது God will say, please take it away. ஆண்டவர் சொல்வார், தயவு செய்து இதை என் முகத்துக்கு பக்கத்திலே கொண்டு வராதே, Just take it away right now. தயவு செய்து இதை என் முகத்திலிருந்து எடுத்து போடு. All your holiness is just filthy rags. உன்னுடைய சுய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல. Just like this serpent that was lifted up in the wilderness, எப்படி இந்த கொள்ளிவாய் சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதோ, so must the Son of Man be lifted up, அப்படித்தான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட that போகிறார். whoever believes in him may have eternal life. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. I hope that every one of you know the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Maybe you have given your life into the hands of the Lord Jesus. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே நீங்கள் கொடுத்திருக்கலாம். In case there's some person here who has not done this till today. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களில் யாராவது இதை செய்யாமல் இருந்தால், Maybe you are sitting here or you are listening to me from outside. ஒருவேளை இந்த இடத்துல நீ உட்கார்ந்து என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது ஆன்லைன் வழியாக பார்த்து கொண்டிருக்கலாம். Just look unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Wherever you are standing right now or sitting right now, இப்பொழுது நீங்கள் எங்கே நின்று கொண்டிருந்தாலும் எங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, just look unto Jesus இயேசுவை நோக்கி பாருங்கள். and say, Lord, I am putting my life into your hands right now. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமது கரத்திலே நான் கொடுக்கிறேன். I cannot take care of myself. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை என்னால் பொறுப்பெடுத்துக் கொள்ள You are முடியவில்லை. my heavenly Father. நீரே என்னுடைய பரலோக தகப்பனாய் I இருக்கிறீர். want to put my trust entirely into your hands, Lord Jesus. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் முழுவதும் உம்முடைய கரத்திலே நான் கொடுக்க விரும்புகிறேன். I would like to come to an end right now, slowly. மெதுவாக ஒரு முடிவிற்கு நான் வர விரும்புகிறேன். You know,
I had the privilege of being with my wife when my son was born. என்னுடைய மகன் பிறக்கும் பொழுது என்னுடைய மனைவியோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு இருந்தது. You know, in Germany, this is allowed. ஜெர்மனி தேசத்தில் இதை உங்களுக்கு அனுமதிப்பார்கள். Actually, they test you that whether you are really firm as a man. ஒரு உங்களால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தாங்க முடியுமா என்று சொல்லி முதலாவது அவர்கள் உங்களை சோதிப்பார்கள். You know, sometimes during the birth of the child, சில நேரங்களில் பிள்ளைகள் பிறக்கும்போது the women don't faint, but the men faint. பெண்கள் மயக்கமடைய மாட்டார்கள், ஆனால் அதை பார்க்குற ஆண்கள் மயக்கமடைந்து விழுவார்கள். And they had to be carried out. அதனால முதல்ல அந்த ஆண்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல வேண்டும். And so first of all, they will usually come and test you. அதனால முதல்ல அவங்களுடைய கணவன்மார்களை முதலாவது Do சோதிப்பார்கள். you really want to be there? உண்மையாகவே நீங்க அங்க இருக்க விரும்புறீங்களா? Can you really see pain and death? மரணத்தையும் Or pain and blood? பயங்கரமான ரத்தத்தையும் வேதனையும் பார்த்து நீங்க தைரியமா இருப்பீங்களா? Can you really endure when your wife is going to shout? ஒருவேளை உங்களுடைய மனைவி கத்தி கதறும் போது நீங்க பார்த்துட்டு உங்களால் அதை தாங்கிக்க முடியுமா? After all these questions, they said, yeah, you can come. இந்த எல்லா கேள்விகளுக்கு பிற்பாடு அவங்க சொல்லுவாங்க, சரி நீங்க வரலாம். I don't want to go into details. அதனுடைய எல்லா விளக்கங்களையும் நான் சொல்ல விரும்பவில்லை. My elder sister and my wife, I saw all the pain they had to go through. என்னுடைய மூத்த சகோதரியும் சரி, அதே போல என்னுடைய மனைவியும் சரி, அவங்க அடைந்த அந்த பிரசவ கால வேதனையை நான் பார்த்தேன். And with my wife, I was very close, just not even 30 centimeters away. என்னுடைய மனைவிக்கு நான் மிக அருகாமையில் இருந்தேன். ஒருவேளை 30 சென்டிமீட்டர் தூரம் கூட இருக்காது. But this whole pain that she had to go through. ஆனா அவங்க அடைந்ததான அந்த முழு வேதனையும் Nearly 2 days. 2 நாட்கள் She could not even sit down. உட்கார முடியாது, She could not even sleep. தூங்க முடியாது. You know, sometimes in Tamil they say, Sugaprasavam, Sugaprasavam. தமிழ்ல சொல்லுவாங்க இப்படி ஒரு வார்த்தையை சுகப்பிரசவம் என்று. You know, I think men should go and see how this Sugaprasavam looks like. ஆனா ஆண்கள் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுடைய மனைவிமார்களுடைய அந்த சுகப்பிரசவம் எப்படி சுகமா இருந்தது. I think it'll be wonderful. You can see how a Sugaprasavam really happens. ஒரு சுகப்பிரசவம் அப்படின்னா அந்த தாய்மாருடைய அந்த கொடுமையான வேதனை என்னங்கிறத அவருடைய கணவன்மார்கள் பார்க்க வேண்டும். When you see the loneliness and everything, this blood, everything, அவங்களுடைய தனிமையும் அவர்கள் சிந்துகிறதான ரத்தமும் this exhaustion and fainting, அவளுடைய அந்த மயக்கமடையக்கூடிய அளவுக்கு கடுமையான வேதனையும் போராட்டமும், difficulty in breathing, அவங்களுக்கு மூச்சு விட முடியாத அளவுக்கு கஷ்டம், difficulty in really pushing this child out. இந்த குழந்தை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவங்க படுகிறதான அந்த மனவேதனையும் கொடுக்கிற அழுத்தமும். And I tell you, it really bursts your heart. I tell you, உங்க இருதயத்தையே வெடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு வேதனை, all the pain they had to go through. அவங்க படுகிறதான அந்த வலிகள். But you know what Jesus says? நான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? For your rebirth, உங்களுடைய மறுபிறப்பிற்காக I went into greater pain in my life. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வேதனையின் வழியாக நான் கடந்து சென்றேன். I really paid with my life in order to bring new birth to you. உனக்குள்ளாக ஒரு புதிய ஜீவனை கொண்டு வரும்படியாக நான் மரணத்தின் வழியாய் கடந்து சென்றேன். All the suffering, all the thirsty எல்லா விதமான atmosphere, இந்த வேதனைகளும் தாகத்தினுடைய சூழ்நிலைகளும், all the darkness, எல்லா விதமான இருள்களும், separation from God, தேவனிடமிருந்து பிரிக்கப்படுகிறதான அந்த all சூழ்நிலைகள், the thirst I had to go through. நான் கடந்து செல்ல வேண்டிய அந்த தாகமும், I had to overcome hell in order to save you. உன்னை காப்பாற்றும்படியாக நான் நரகத்தை ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. And when I went to the cross of Calvary, அதற்கு பிற்பாடு கல்வாரி சிலுவைக்கு நான் கடந்து சென்றேன். I had you in mind. உன்னை என்னுடைய மனதிலே நினைத்து கொண்டிருந்தேன். For the joy set before me, எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு I despised all the suffering, எனக்கு முன்பாக இருந்த எல்லா விதமான வேதனைகளையும் நான் விட்டுவிட்டேன். because I had you in mind. ஏனென்றால் உன்னை குறித்து நான் நினைத்தபடியினாலே, Your salvation, உன்னுடைய ரட்சிப்பை குறித்து, that you come to heaven one day. நீ ஒரு நாள் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதினாலே, Because I want to prepare you for this wonderful day when I will meet you. நான் உன்னை சந்திக்க போகிற அந்த நாளுக்காக உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக. Dear brothers and sisters, when you go and meditate the first 16 verses of chapter 3 from the Gospel of John, யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 16 வசனங்களை நீங்க தியானித்து பார்க்கும்போது, also read the 16th chapter and also the 19th. அதே போல 16ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து To பார்க்கும்போது, have a comprehensive knowledge of everything God tells about rebirth. இந்த மறுபிறப்பை குறித்தான ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, When we understand the price God had to pay for you and for me, உங்களுக்காக எனக்காக தேவன் அளித்ததான அந்த கிரயத்தினுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, our knees will bow down automatically. நம்முடைய முழங்கால்கள் தானாகவே முடங்க ஆரம்பிக்கும்.
And we raise our hands and begin to praise Jesus. நம்முடைய கரங்களை உயர்த்தி இயேசுவை நாம் ஆராதிக்க We ஆரம்பிப்போம். say, Lord, thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus, for everything what you went through in your personal life. இயேசுவே உம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் எனக்காக அடைந்த எல்லா விதமான அந்த வேதனையின் பாதைகளுக்காக உமக்கு If நன்றி. you want to kneel down and if you can, please go down on your knees in the presence of God right now. உங்களால் முழங்கால் படியிட முடியுமானால் தயவு செய்து ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிடுங்கள். It is not compulsory, but you can do so. யாருக்கும் கட்டாயம் அல்ல, ஆனால் நீங்கள் விரும்பினால் செய்யலாம். That you say, Lord, thank you, Jesus, for everything what you did for me, இயேசுவே எனக்காக நீர் செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். for all the sacrifices, ஆண்டவரே நீர் எனக்காக செய்த எல்லா தியாகங்களுக்காக. that you had to go through hell ஆண்டவரே நரகத்தின் வழியாக நீர் கடந்து செல்ல வேண்டியதாய் so that I can evade hell in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நரகத்திலிருந்து நான் வெளியே தூக்கிவிடப்படும்படியாக You took the blood shed and the beatings. ஆண்டவரே அடிகளை தாங்கிக் கொண்டீர். ஆண்டவரே எனக்காக உம்முடைய ரத்தத்தை நீர் சிந்தினீர். All the sarcastic comments you had to hear ஆண்டவரே உம்மை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் செய்ததான பரியாசங்கள் in order to save me. என்னை ரட்சிக்கும்படியாக. Lord, I can never be thankful enough for everything what you have done in my personal life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் செய்த எல்லாவற்றுக்காக ஒருபோதும் ஆண்டவரே நான் நன்றி சொல்லி முடித்து விட முடியாது. I can just take up this cup of salvation in my hands. ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு I just need to follow you. ஆண்டவரே உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன். Put everything before your feet ஆண்டவரே உம்முடைய பாதங்களில் எல்லாவற்றையும் நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். and say, Lord Jesus, I thank you for everything. ஆண்டவரே நீர் செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you for everything what you did in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி. Whatever you may be facing around you right now, இப்பொழுது உங்களை சுற்றிலும் நீங்க எப்படிப்பட்டதான சூழ்நிலையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் look சரி, unto Jesus before this poison kills you. இந்த விஷமானது ஒரு நாள் உங்களை கொல்வதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். Don't be thinking about the things around you. தயவு செய்து உங்களை சுற்றிலும் இருக்கிறதான காரியங்களை பற்றி நீங்கள் நோக்கி பார்த்து You know, கொண்டிருக்க வேண்டாம். sometimes we meditate about the things that are hurting us right now. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை காயப்படுத்தினதான காரியங்களை நாம் நினைத்து பார்த்து கொண்டிருப்போம். Until this poison begins to kill us. ஒரு நாள் இந்த விஷம் ஏறி நம்மை கொல்லும் வரைக்கும். No, look unto me, says Jesus. இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நோக்கி பாருங்கள். Look unto me right now. என்னை நோக்கி பாருங்கள். Whatever your situation, உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, I am here in order to hold your life together. நான் உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஒன்று சேர்க்கும்படியாக வந்திருக்கிறேன். I am a God who rebuilds everything in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறேன். And I will rebuild your life once again. நான் உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக ஒரு விசையாக கட்டி எழுப்புவேன். Look unto me, all you people. பூமியில் இருக்கிற சகல ஜனங்களே என்னை நோக்கி பாருங்கள். Look unto me. என்னை நோக்கி பாருங்கள். I will carry you. நான் உங்களை தாங்கி சுமப்பேன். And before this poison kills you, இந்த விஷமானது ஏறி உங்களை கொல்லுவதற்கு முன்பாக look unto Jesus who was lifted up for you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவும் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒப்பு கொடுத்தீர் ஐயா, உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எதிர்கொள்ளுவோம்